ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கன்ஜக்ஷன்ஸ் அதாவது இணைப்புச் சொற்கள், வார்த்தைக்கு வார்த்தை இணைப்புச் சொற்கள் வரும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா. மற்றும், வேறு, வேறு அல்லது மற்றும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் ஹிந்தியில் அவுர். ஓகேங்களா. அவுர் அவுர்னா மற்றும்னு சொல்லலாம், வேறு வேறு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அல்லது அப்படின்னா யா யான்னு சொல்லணும். ஓகேங்களா. அல்லதுன்னா யா. ஆனால் அப்படின்னா ஆனாலுக்கு 3 இது இருக்குது. ஓகேங்களா. லேக்கின் அல்லது பர் அல்லது மகர். இது மூணுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். அல்லது யா ஆனால். ஓகேங்களா. அடுத்தது இதனால் அப்படின்னா இஸ்லியே. இதனால் அப்படின்னா இஸ்லியே. அதனால்னா உஸ்லியே. ஒரு வேளை அப்படின்னா அகர். ஒரு வேளை அப்படின்னா அகர். ஒரு வேளை அப்படின்னு சொல்லுவீங்க, அகர். அதேமாரி என்றால் அப்படின்னா அதுக்கும் அகர் தான் வரும். என்றால் ஒரு வேளை அப்படி என்றால் அகர். ஓகேங்களா. அதுக்கு அப்போ வரும்போது அகர். அது அடுத்தது அநேகம். அநேகமாக சொல்லணும், டவுட்டாக அநேகம் அப்படின்னா இந்தியில் அநேகம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அகர் அல்லது இப்படி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது அநேகம் அப்படின்னா ஷாயத். ஷாயத். ஓகேங்களா. என்றால் அகர், ஒருவேளைன்னு அகர் தான். அநேகம் அநேகமாக அப்படின்னா சொல்லுங்கள் ஷாயத். அதுக்கு தான் என்ன சொல்லணும் இதில் ஷாயத். அவர். அடுத்தது அவர். இது வந்து யா. லேக்கின் பர் மகர். அடுத்தது இஸ்லியே. அடுத்தது உஸ்லியே. அடுத்தது அகர். இதுக்கும் அகர் தான். ஷாயத். ஓகேங்களா. அடுத்தது என்று என்னவென்றால் அப்படின்னா என்று என்னவென்றால். என்று என்னவென்றால் அப்படின்னா கீன்னு சொல்லலாம், தட். கீ கீ. ஓகேங்களா. கீன்னு சொல்லலாம். அப்படின்னா கீ என்னவென்றால். கீ ஏன் என்றால் என்னவென்றால் அப்படின்னு சொல்ல கீ. அடுத்தது ஏனெனில் அதற்கு யோங்கி. யோங்கி. அடுத்தது ஆயினும் இருப்பினும். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா ஹாலங்கி. 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 இருப்பினும் ஆயினும் அப்படின்னு சொன்னால் ஹாலங்கி. இருந்த போதும் அப்படின்னா பலேஹி. பலேஹி. இருந்த போதும் அப்படின்னா பலேஹி. அடுத்தது தவிர. தவிர அப்படின்னு சொன்னால் சிவாய்.
சிவாயின்னு சொன்னோம். ஓகேங்களா? தவிரன்னா சிவாய், சிவாயின்னு சொன்னோம். தவிர இருந்தபோதும் பலேஹி, தவிர. அடுத்தது இல்லை என்றால் அப்படின்னா நஹிதோ, நஹிதோனா இல்லை என்றால். யார் எந்த அப்படின்னு கேட்கும்போது யார் எந்த அப்படின்னு ஜோ. கோன்னா யாருக்கு கொஸ்டினை கேட்கும்போது வராது. இது நடுவில் சென்டென்ஸ் உள்ளே வரும்போது ஜோன்னு சொல்லணும். கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டினாக கேட்கக்கூடாது. கொஸ்டின்னா கோன்ஸான்னு வரும், அது கிடையாது. இது சென்டென்ஸ்குள்ளே வரும்போது யார் அப்போனா ஜோ யூஸ் பண்ணணும். அடுத்தது எப்படி, இதுவும் அதே மாதிரி தான். கொஸ்டின் கேட்கும்போது கைசா, ஆனால் கொஸ்டின் இல்லாமல் வரும்போது எப்படி வரும்? கைசாவை ஜெய்சாவாக மாறிடும். கொஸ்டின் கேட்கும்போது கைசான்னு சொல்லணும். இது கொஸ்டின் இல்லாமல் சென்டென்ஸ்குள்ளே வரும்போது ஜெய்சா. அடுத்தது அதே மாதிரி தான். எவ்வளவுன்னு என்ன சொல்லுவோம்? கித்தனான்னு சொல்லுவோம். கொஸ்டின் இல்லாமல் வந்தால் ஜித்தனா. அது காக்கான்னு வரும். கைசா கித்தனா கே சவுண்டில் வரும். இது கொஸ்டின் இல்லாமல் வரும்போது ஜா சவுண்டு, ஜெய்சா ஜித்னா அப்படின்னு வரும். ஓகேங்களா? என்று என்னவென்றால்னா கி. அடுத்தது யோங்கி. அடுத்தது ஹாலங்கி. அடுத்தது பலேஹி. அடுத்தது சிவாய். நஹிதோ இல்லை என்றால். அடுத்தது ஜோ, அதே மாதிரி ஜெய்சா, அதே மாதிரி ஜித்தனா. ஜித்தனா. ஓகேங்களா? இது கொஸ்டின் கிடையாது. இது மூணுமே சென்டென்ஸ்குள்ளே வருது. ஓகேங்களா? ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்.